Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டா நாங்க பண்ண ஒரு கோல்ட் ஷாப்பிங் தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கோம். சோ நாங்க லலிதா ஜுவல்லரிஸ்ல 1 இயர்க்கு முன்னாடி ஒரு நகைச்சீட்டு போட்டிருந்தோம். சோ அதோட பர்ச்சேசிங் vlog தான் இது. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸுமே சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் போனதுமே கார்ட் க்ளோஸ் பண்ணி வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போனோம். ஸோ கார்ட் க்ளோஸ் பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி கோல்டு பர்ச்சேஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோ நான் கீழே டேக் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்னுமே நீங்கள் மணி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன இம்பேக்ட் வரலாம், மேபி அந்த வீடியோ பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜுவல்லரிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் எவ்வளோ சவரன் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வியர் பண்ணுற அந்த நெக்லஸ் 4 சவரன். ஆனால் பார்க்கறதுக்கு என்னமோ நல்லா பல்காக 5 சவரன் 6 சவரன் மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அது வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. நான் வியர் பண்ணியிருக்க ஆரம் 6 சவரன். டோட்டலாக இந்த செட்டு பார்த்தீங்கன்னா 10 சவரன்லேயே முடிஞ்சிடும். பார்க்கறதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மிச்சப்படி எல்லாமே ஓகே தான். நெக்ஸ்ட் நான் ஒரு ஆன்டிக் செட் வியர் பண்ணியிருந்தேன். அது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் அது கோல்டுன்னு தான் யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போலாம் ரெண்டல் ஜுவல்லரிஸே இந்த மாதிரி டிசைன்ஸில் தான் வருது. இந்த செட் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் செட். இது மொத்தம் 15 சவரன். மேலே ஒரு குட்டி நெக்லஸ், அதுக்கப்புறமா ஒரு மிடில் ஆரம், அப்புறமா ஒரு லாங் ஆரம் வருது. இது ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. அப்படியே கல்யாணத்துக்குலாம் இதை போட்டால் எல்லாரோட லுக்குமே நம்ம மேலே தான் இருக்கும். அவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருந்துச்சு. நான் பிளாக் ட்ரெஸ் போட்டதுக்கு அதுக்குமே இன்னும் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ 15 சவரன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. பிகாஸ் அது அவ்வளோ அட்ராக்டிவாக ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு சோக்கர் ஒன்று பார்த்தோம். ஸோ சோக்கருக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகலை. பிகாஸ் சோக்கருக்கும் என்னோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு அது சுத்தமாக செட் ஆகலை. ஸோ எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் கம்மியான அமௌண்ட்டில் தான் கோல்டு சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நான் ஜாபில் ஜாயின் பண்ணிட்டேன்னா இது இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் கண்டிப்பாக இது எல்லாமே சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். லலிதா ஜுவல்லரிஸ் பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட் ஜுவல்லரிஸ் நிறையவே இருக்கும். அதாவது கம்மி சவரனில் கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளோட கார்டுக்கு கிடைக்குமான்னு பார்த்தப்போ கண்டிப்பாக கிடையாது. ரொம்பவே கம்மியாக தான் வந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன வாட்டி பர்ச்சேஸ் பண்ணதை விட ரொம்பவே கம்மியாக தான் இந்த வாட்டி கிராம்ஸ் ஆட் ஆன் ஆகிருந்துச்சு. கிராம்ஸ் ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால நம்ம பெருசாலாம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாது தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் சடனாக ஒரு பிளான் போட்டு சரி செகண்ட் இயர் பியர்சிங்க்கு இயரிங்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ பார்த்தப்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் அது எல்லாமே விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நோஸ் பின் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இன்னுமே ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதை 2 வாங்கி பேர் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் அதை தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது ஏற்ற மாதிரி அதுவுமே 2 இருந்துச்சு. ஒரே கிராம்ஸில் 2 நோஸ் பின் இருந்துச்சு. அதை வாங்கிட்டோம். கிராம்ஸ் நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கிட்டோம் இந்த வாட்டி. ஸோ இன்னொரு கம்பலுமே பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கு ஒரு ரிங் டைப் வாங்கிட்டோன்னா அப்புறமா சேஞ்ச் பண்ணி போடுறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்தோம். ஸோ பார்த்தப்ப எல்லாமே பெருசாக இருந்துச்சு. எனக்கு குட்டியாக வேணும்னு சொல்லிட்டு நான் அதுக்குமே நோஸ் ரிங் தான் செலக்ட் பண்ணேன். கலெக்ஷன் அவ்வளோவா இல்லாததுனால நோஸ் ரிங்கில் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு ரிங் டைப்பில் ஒன்று பார்த்தோம். ஸோ அது ஓகே தான், வாங்கிட்டோம். ஆனால் வீட்டுக்கு வரும்போது தான் ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது தான் அந்த நோஸ் ரிங். ஸோ அதே மாதிரி 2 எடுத்து பேர் பண்ணி வாங்கிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கிராம் இருந்துச்சு. சரி அதுக்கு ஒரு நோஸ் பின் சிங்கிள் பீஸ் மட்டும் ஒன்று வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். அதுவுமே மொத்தம் இந்த 3 ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டட் மாதிரி இருக்க அந்த ஸ்டோன் வச்ச மூக்குத்தி, அதுக்கப்புறமா ரிங் டைப் மூக்குத்தி, அதுக்கப்புறமா நார்மலாக ஒரு சிங்கிள் பீஸ் மூக்குத்தி ஒன்று வாங்கணும். அப்புறமா எப்பயாச்சும் நோஸ் பியர்சிங் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கார்டெலாம் அகெயின் ஃபுல் சப்மிட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்குமே டைம் எடுக்கும். அதனால அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்.
வெயிட் பண்ணுற டைமில் கொஞ்சம் பிரேஸ்லைட் அதுக்கப்புறமா செயின் எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்துட்டு இருந்தோம். சீட் கார்டு வந்து போடலாமா வேணாமோன்னு அப்போ தான் ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. பிகாஸ் வந்து ரேட் ஏறிட்டே போகிறதுனால கொஞ்சம் யோசனை போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா 1000 rupees கட்டினா ரொம்ப கம்மியாக தான் வருது, கொஞ்சம் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு காலேஜும் முடிய போகுது. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து ஜாப் ஜாயின் பண்ண போகிறேன் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் பண்ணோமா இல்லையான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். எல்லாமே ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்கள்கிட்டயுமே வந்து ப்ராடக்ட் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே போய் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஆனால் நாங்கள் வந்து லலிதா ஜுவல்லரிஸில் இந்த வாட்டி கார்டு போடலை. பிகாஸ் ரேட்டுமே ஏறிட்டு இருக்குது, அந்த ஒரு தாட் மட்டும் போயிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம், கொஞ்சம் யோசிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வாட்டி வந்து லலிதா ஜுவல்லரிஸில் கார்டு போடாமல் ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ அது இயர் பியர்சிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து லலிதா ஜுவல்லரிஸ்லேருந்து ஜிஆர்டி பக்கத்துலேயே ஆவடி ஜிஆர்டி போயிருந்தோம். பிகாஸ் அங்கே வந்து எங்களுக்கு ஆல்ரெடி சஜஷன் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் இயர் பியர்சிங் பண்ணுறது வந்து அங்கே போங்க, ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க, மார்க் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே. பட் போன டைம் செம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே பக்கத்தில் இருக்க கல்யாணுக்குமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், இது எல்லாமே ஒரே மெயின் ரோட்டில் தான் இருக்கும். பக்கத்தில் இப்போ புதுசாக நிறைய ஜுவல்லரி ஷாப் வந்திருக்கு. சரி ஒரு சேஞ்ச்காக கல்யாணம் விசிட் பண்ணலான்னு போயிருந்தோம். அவங்கக்கிட்டையுமே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டோம், கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ மந்த்லி ஸ்கீம் அவங்க எல்லாமே சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ஸ்டார்டிங்கே அங்கே வந்து 2000 தான் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேயுமே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். பிகாஸ் நம்ம நிறைய பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும், அதுக்காக தான். ஸோ இங்கேயுமே வந்து செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. கார்டில் பர்ச்சேஸ் பண்ணும் போது அப் டு 50% வரைக்கும் செய்கூலி கிடையாது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு சேஞ்சுக்கு 11 month வந்து கல்யாண் ஜுவல்லரிஸில் பே பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே தான் நாங்கள் வந்து இந்த வாட்டி சீட்டு போட்டிருக்கோம். ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 11 month வெயிட் பண்ணி உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே அந்த டர்க்கி செட் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே வியர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் இதை போட்டு பார்த்துருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வெயிட்லெஸ், ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா வந்து டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறமா நிறைய டிஸ்பிளேல வச்சுருந்ததெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாமே நாங்கள் பார்த்தோம். ஓவரால் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த வாட்டி நாங்கள் வந்து ஒரு சேஞ்சுக்காகவும் கல்யாணில் வந்து நகை சீட்டு போட்டிருக்கோம். ஸோ எவ்வளோக்கு போட்டிருக்கோன்னா அதெல்லாம் வந்து சீக்ரெட். ஸோ கூடிய சீக்கிரம் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கடை ஃபுல்லாக சுற்றி ஒரு ரவுண்ட் அடித்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம். சரி ஓகே இங்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் நகை சீட்டுமே போட்டாச்சு. போட்டதுக்கு கிஃப்டாக வந்து இந்த காயின் கொடுத்தாங்க. ஸோ எவ்வளோ போட்டேன்றது வந்து சீக்ரெட், அது நான் வந்து கூடிய சீக்கிரமாக சொல்கிறேன். அப்புறமா நாங்கள் இந்த காயின்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா எப்படி டிஜிட்டலாக பே பண்ணுறது, ஆன்லைன் மூலியமாக வந்து பேமெண்ட்டை வந்து மேக் பண்ணுறது எல்லாமே சொன்னாங்க. ஸோ கடைக்கு வந்து டைரெக்டாக வரணும்னு கூட அவசியமே கிடையாது. ஸோ அப்புறம் மந்த்லி பேமெண்ட்லாம் வந்து இனிமேட்டு ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நாங்கள் அந்த ஒரு சில்வர் காயினை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய கெட்டது நடந்துடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, லலிதா ஜுவல்லரிஸில் வாங்கின நோஸ் ரிங்கில் இருக்க ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கீழே விழுந்துடுச்சு. ஆக்சுவலாக நான் இன்னும் செகண்ட் இயர் பியர்சிங்கே பண்ணலை. ஸோ அதை நான் வியர் கூட பண்ணி பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளே அந்த ஸ்டோன் கீழே விழுந்துடுச்சு. ஸோ உண்மையாகவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் போயிட்டு அங்கே ஒரு குட்டி ஆர்கியூமெண்ட் பண்ணி அந்த ஒரு கம்பலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஹார்ட் ஷேப் இயரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க. பிகாஸ் அது வந்து நோஸ் ரிங் இல்லையா. ஸோ அதை மாற்றணுன்னா ஒரு பெரிய ஹெட் ஆஃபீஸ்லாம் போகணும் அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே வேலையை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து ஜிஆர்டி தான் போகணும். ஜிஆர்டி போயிட்டு இயர் பியர்சிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ எனக்கு ரொம்ப நாளாகவே பயமாக இருந்துச்சு. ஸோ ஒரு பயத்தினால தான் இது பண்ணாமே இருந்தேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக டிசைட் பண்ணி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். பெயின் ஒன்றும் அவ்வளோவா இல்லை, பேரபிள் தான். பட் நான் தான் ரொம்ப பயந்துட்டோன்னு அப்புறமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட பர்த்டேக்கு இயர் பியர்சிங் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நிறைய பேர் வந்து ஆச்சாரிக்கிட்ட இயர் பியர்சிங் பண்ணால் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து சரி ஆச்சாரிக்கிட்டே பண்ணலான்னு சொல்லிட்டு ஜிஆர்டியில் இருக்க
ஆச்சாரியை வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் சூப்பராகவே வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசி சூப்பராக பண்ணி விட்டாங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நான் பாட்டி எதாவது பண்ணிகிட்டு இருப்பேன், அவர் வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்பவே சூப்பராக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா கன்ஷாட் நான் ஏன் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்னா, தனியாக வந்து கன்ஷாட்டுக்குன்னு ஒரு கம்பல் 400 கொடுத்து வாங்கணும். கன்ஷாட்டோட சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees, ஆச்சாரிக்கு வந்து 150 rupees. ஸோ என்னதான் ப்ரைஸ் வந்து வேரியாக இருந்தாலும் ப்ரைஸை விட நம்மளுக்கு வந்து பார்த்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இவங்களோட ஒர்க்கு. ஸோ அதனால தான் உங்களுக்குமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட இயர் பியர்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறமா கோல்ட் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காக. டாடா பை பாய்.